இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிற சாரீக்கு ப்ளவுஸ் ரொம்பவே பிளெயினாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலிருந்து கட் பண்ணி பேட்ச் ஒர்க் கொடுக்கலாம். அதை எப்படி ரொம்ப எளிதாக செய்ய முடியும்ன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம லைனிங் கொடுத்து ப்ளவுஸை வெட்டியிருக்கோம். இதில் நம்ம முதுகில் தான் அந்த பேட்ச் ஒர்க்கு கொடுக்கலாம். இப்போ நான் மெயின் கிளாத்தை எடுத்து வச்சுட்டு இது மாதிரியே ஒரு பேப்பர் கட்டிங் போட்டுக்கிறேன். இப்போ புடவையிலேருந்து உள் சுத்துல நான் இந்த மாதிரி ஓரம் தைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளாத்து ஒரு 6 அல்லது 6.5 இன்ச்சு கிளாத்தை நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்ச் ஒர்க்குக்கு இது நம்ம கொடுத்தோம்னா தான் அழகாக இருக்கும். அல்லது உங்களுக்கு அந்த சேலையில் இருந்து எடுக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நிறத்துக்கு சேர்ந்த மாதிரி இருக்கிற வேறொரு சாதாரண கிளாத்தையும் நீங்கள் அதில் கொடுக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட பேப்பர் கட்டிங். இந்த கிளாத்தை நான் அப்படியே ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது அப்படியே ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். அப்படியே முதுகு பக்கத்தில் இதை வைக்கிறோம். இப்போ இந்த நம்ம கழுத்துக்கு வச்சிருக்கிற இந்த 2.5 இன்ச்சு அப்படிங்கிற இந்த லென்த்து அந்த பாகத்துக்கு நான் நல்லாவே மேலே ஏற்றி இதை வச்சுருக்கேன். அதாவது ஒரு 2.5 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி வச்சுருக்கேன். இந்த நெக்குக்கு மேலே வர்ற மாதிரி. இதில் நீங்கள் இங்கே என்ன அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுலேயே இந்த இடத்துலையே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்கோட இந்த பாகத்திலிருந்து நம்ம இந்த அளவை தாண்டி போகாமல். ஓகேவா? இப்போ இந்த லென்த்து நீங்கள் எவ்வளோ அந்த கழுத்தில் முதுகு பக்கம் என்ன லென்த்து வைக்கிறீங்களோ அதில் ஒரு சம பங்காக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 7 இன்ச்சு இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை 5 இன்ச்சு இருக்கலாம், அல்லது 7 இன்ச்சு இருக்கலாம், அல்லது 6 இன்ச்சு என்ன அளவில் இருக்கோ அதை சரிப்பங்காக இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்த அங்கே கொண்டு வாங்க, இதை அப்படி கொண்டு போங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு நம்ம இந்த கிளாத்து கட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த அளவை விடவுமே அது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம உள்ள கேன்வாஸ் வச்சுட்டு, அதாவது இந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சு அதை அயன் பண்ணிட்டு கூட நம்ம அதில் வைக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற பாகங்களை உள்நோக்கி மடிக்க போகிறோம். அவ்வளவுதான். முதல்ல பேப்பரை கட் பண்ணிடுவோம். 2 துண்டாக கட் பண்ணாமல் நீங்கள் இங்கே நிறுத்தி அப்படியே ஒரே துண்டாக நமக்கு இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு முதல்ல கேன்வாஸை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு கேன்வாஸோட இந்த பேப்பர் கட்டிங்கை விட 1/2 இன்ச்சு அதிகமாக அவுட்டரில் வர்ற பாகங்கள், அதாவது மேலே கீழெல்லாம் ஒரே மாதிரி தான் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கட் பண்ணுறோம் பாருங்கள், இந்த பாகத்தை மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வைக்க போகிறோம். அவ்வளவுதான். ஏன்னா கேன்வாஸோட அளவு சரியாக இருக்கணும். அதை விட நம்ம மிச்சமாக அந்த கிளாத்தை வைக்கிறது, அதை நம்ம உள்நோக்கி மடிக்கிறதுக்காக. இப்போ நம்ம நினச்ச மாதிரி நல்ல எக்ஸஸாகவே அந்த கிளாத்து இருக்குது. நமக்கு தேவை சைடில் மட்டும்தான் அதிகமாக தேவை. இங்கே நம்ம கீழே முடிக்கிற இடத்துல லைனிங் கிளாத் வச்சு முடிக்க போகிறோம். மேலே நெக்கோட பீஸு இந்த வட்டம், சரியா? அதனால் நமக்கு அந்த இடமெல்லாம் அதே அளவு இருந்தாலும் பரவாயில்லை. இங்கே மட்டும் நம்ம அதை உள்நோக்கி மடிக்கிறதுக்காக கொஞ்சமாக நீங்கள் எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச்சு கிட்டக்க துணியை விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறது சிரமமாக இருக்குது, இப்படி தள்ளி வச்சு சரியான அளவு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பேப்பரையே இந்த இடத்துல 1/2 இன்ச்சை விட்டுட்டு இப்படி நகர்த்தி வச்சு கட் பண்ணுங்க. அதுவும் சரியாக வரும். எல்லாமே ஒரே மெத்தடு தான். உங்களுக்கு எது சுலபம்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நம்ம மடிக்க போகிற இடம் இந்த பாகம்தான். இப்போ நம்ம கேன்வாஸ் வச்சு இதை அப்படியே அயன் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடலாம்.
இப்படி நம்ம வச்சோம்னா இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை எல்லாம் இதை நோக்கி நம்ம மடிக்க போகிறோம். மடித்தோம்னா தான் இந்த ஓரமெல்லாம் ஃபினிஷிங் வரும். சரியா? இப்போ நம்ம இதை இந்த கட் பண்ணின கேன்வாஸை வச்சு அப்படியே அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அயன் பண்ணின பாகங்களை இப்படியே மடிக்க போகிறோம். அது மடிக்கும் பொழுது நமக்கு இந்த இடத்துல சரியாக வராது இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்படி லைட்டாக ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. இங்கேயும் லேசாக சாய்ச்ச மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடங்களெல்லாம் நீங்கள் சுலபமாக இப்படி மடித்து தைக்க முடியும். அப்படியே இதை மடித்து ஒரு தையல் ஒன்று ஓரமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மெயின் கிளாத்தை எடுத்து அது மேலே கரெக்டாக சென்டர் பார்த்து இந்த பீஸை வச்சு தைக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் இந்த ஆழத்துலேருந்து ஹைட்டாக தானே வச்சோம். ஓகேவா? இப்போ இந்த கர்வ் கரெக்டாக வந்தாச்சு, இதெல்லாம் வந்தாச்சு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன நீங்கள் லேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லேஸை வச்சு இந்த ஃபினிஷிங்கை நல்லா மேட்ச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை அப்படியே அட்டாச் பண்ணி திருப்பிக்கலாம். இப்போ கழுத்தை சுற்றி அதே லேசியை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ எப்போதும் நம்ம முன்பக்க கழுத்துக்கு சேர்த்த மாதிரி இந்த லேஸை எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இந்த நெக்கு ரொம்ப வித்தியாசமாக நீங்கள் ப்ளவுஸை எந்தவித கட்டிங்கும் பண்ணாமல் நடுவில் இருக்கிற பேட்சை மட்டும் ரெடி பண்ணி ஈஸியாக வைக்கிற ஒரு நல்ல முறை இது. உங்களுக்கு ரொம்ப பிகினர்ஸாக இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இதை நீங்கள் செய்ய முடியும். தனியாக பேட்ச் ஒர்க் மட்டும் ரெடி பண்ணி ப்ளவுஸில் வைக்கலாம். இப்போ நீங்கள் தனியாக இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த இடம் உங்களுக்கு இந்த 2 ஷார்ப்பும் நீங்கள் ப்ளவுஸை கட் பண்ணி நடுவில் ஒரு பீஸ் வச்சு அது மேலே ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு தோற்றம் இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ரொம்ப எளிய முறையில் செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே டாட்ஸும் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த இடையூறும் இல்லை. இங்கே ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் ஒர்க். ஓகேவா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.